ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்பாட்டு சண்டை எதனால, அதுதான் இந்த வீடியோ. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. வழக்கம் போல் நீங்கள் இந்த வாரம் சாப்பிட்ணுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஒரு டாஸ்க். என்னடா வாழைப்பழமான்னு கேட்காதீங்க. எஸ், நீங்கள் இந்த வாரம் நல்லா சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த வாரம் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஒரு டாஸ்க்கு. ஆண்கள் அணியிலிருந்து ஒரு ஆள், பெண்கள் அணியிலிருந்து ஒரு ஆள், மாறி 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 நிற்கணும். ஓகே, என்ன பண்ணணும்? நிற்கிற மட்டும் பத்தாது. ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வந்து பெடஸ்டனில் வந்து நிறைய வாழைப்பழங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து கண்ணை கட்டிக்கிட்டு, இவரும் கண்ணை கட்டிக்கணும், அங்கே உட்காந்துருக்காலும் கண்ணை கட்டிக்கணும். கண்ணை கட்டிக்கிட்டு போய் வாயில் ஊட்டி விடணும். எவ்வளோ அதிகமான வாழைப்பழங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு காசு வரும். ஒரு வாழைப்பழத்துக்கு 1000 ரூபா அடித்தாங்க. பாடுறங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. தீபக், முத்துக்குமரன், விஜய் விஷால் ஆண்கள் அணிக்கு. பெண்கள் அணிக்கு சத்யா, அப்புறம் வந்து நம்மளுடைய தர்ஷிகா, அப்புறம் வந்து நம்மளுடைய பவித்ராஜன் அணி. ஸோ 6 பேர் வாயிலையும் வாழைப்பழங்கள் நல்லா சாப்பிட்டாங்க. பெண்கள் அணி 11,000 ரூபா, ஆண்கள் அணி 9,000 ரூபா. அடுத்து எப்படி ஷாப்பிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சார். நீங்கள் ஷாப்பிங் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், போன வட்டம் மாதிரி இங்கே பாருங்கள், எங்களுக்கு டைம் கொடுக்காதனால தான் எங்களை ஷாப்பிங் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் பட்னியாக கிடக்கும், அதனால தான் இந்த டைமே வேணாம், பொறுமையாக ஷாப்பிங் பண்ணுங்கள். நீங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பஸர் அடிக்கிறேன். ஓகே, ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, மேலே போச்சுன்னா முடிஞ்சு கதை. 2 அணியுமே அதிகமாக தான் எடுத்தாங்க, பொறுமையாக தான் இது பண்ணாங்க. ஏகப்பட்ட நேரங்க, ஒரு 20 நிமிஷம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 20 நிமிஷத்துக்கிட்ட இவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. முத்துக்குமரன் வழக்கம் போல் போர்டில் எழுதுறாரு. இவங்க போயிட்டு அச்சோ ஏன் கேட்குறீங்க, தயிர் டப்பா 6 டப்பா, ஜாம் பாக்கெட்டு ஜாம் டப்பா 6 டப்பா. அதான் சொல்கிறேன்ல, பேராசை பெரும் நஷ்டம். வயிறை நெப்பணும் அப்படின்னு நினைக்கிறத விட நல்லா திங்கணும் அப்படின்ற தாட்டு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. 2 பேத்துக்குமே இது இருக்குது, ஆண்கள் அணி பெண்கள் அணி. ஆண்கள் அணி 9,000 ரூபாய்க்கு பதிலாக 9,180 ரூபாய்க்கு ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ். காரி துப்புறாரு, கிழிச்சு எடுக்கிறார். பச்சையாக பேசலை, அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளவு வாரமாச்சு, இன்னும் இது எப்படி விளையாடணுன்றது தெரில, ஒரு டாக்டிக்ஸ் அதில் யோசிக்க மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நீங்களாம் இருந்து என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கிழிக்கிறாரு. நமக்கே காண்டாகுது, அந்த மனுஷனுக்கு காண்டாகாது. அப்புறம் இது மட்டும் இல்லை, பெண்கள் அணி 12,000 ரூபாய்க்கு பதிலாக 13,800 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 1,800 ரூபாயை நம்ம அதிகமாக பண்ணி நான் கொடுக்குறத நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. 500 ரூபாய்க்கு மேலேன்னா எவ்வளவோ எடுத்துருவாங்க, 50% எடுத்துருவாங்க. 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அவர் கொடுக்குற வச்சு தான் சாப்பிட்ணும், தெரியும்ல. பெண்கள் அன்றைக்கி இந்த வாரம் வர வச்சு தான் சாப்பிட்ணும். இந்த டாஸ்க்கு யார் போக போகிறாங்கன்ற ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்குது முன்னாடியே. அதில் இந்த வட்டம் சாச்சனா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் சாச்சனா வந்து இல்லை நான் எடுத்திருக்கேன், போன வாரம் எடுத்திருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி பேசி வச்சு உள்ளே வந்துடுறாங்க. 3 பேரும் அவங்கவுங்க எடுக்க வேண்டிய பொருட்களை பிரிச்சுக்கிறாங்க. சுகரு ஜாம் எல்லாம் நீ எடுத்துரு, சாப்பாட்டு பொருள் இந்த அரிசி எண்ணெய் கிண்ணெல்லாம் நான் எடுத்துறேன் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இல்லை சுகர்லாம் எடுக்க வேண்டியது சாச்சனா. எதுக்காக ஜாக்லின் அதுக்கு மேலே எடுத்து போட்டாங்க அப்படின்றது கேள்வி. 6 பாக்கெட் 6 பாட்டில் ஜாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கண்டபடியாக திட்டுறாரு, கழுவி ஊத்துறாரு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியல, எல்லாரும் பேன உட்காந்துருக்காங்க. இதான் எபிசோடில் பார்த்த விஷயம். பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து வந்து அப்போ தான் வந்து அன்சிதா சொல்கிறாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன், பசிக்காக சாப்பிடணும் நம்ம, ஆனால் நம்ம வந்து ருசிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஜாமெல்லாம் வந்து ஒரு பிரெட் எடுத்து வச்சு இவ்வளோ ஜாம் அள்ளி வச்சு சாப்பிட்ற நான் பார்த்துருக்கேன் வீட்டில். இதில் நான் முக்கியமாக சாச்சனாவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாச்சனா அதுக்கப்புறம் நியாயமான கேள்வி கேட்குறாங்க. சுகர் நான் எடுக்கிறது, அதை ஏன் அவங்க எடுக்கிறாங்க திருப்பி? ஜாம் நான் எடுக்கிறது, அதை ஏன் அவங்க எடுக்கிறாங்க திருப்பி? எல்லாமே ரைட்டு, இது ஒரு டீம் டாஸ்க் தானே, இல்லை யாரையும் குறை சொல்லி யூஸ் இல்லை. பொறுத்துறது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. பெண்கள் அணி இந்த வாரம் செம்ம பட்னியாக கிடக்க போகிறாங்க. பிக் பாஸ் கிழிச்சு தள்ளியிருக்காரு. நேற்று ஷேர் பண்ணாங்க, இன்றைக்கும் ஷேர் பண்ணாங்க, ரூல்ஸ் மீறப்படுது, இங்கேருந்து ஊட்டி விடுறது, அங்கேருந்து ஊட்டி விடுறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. கண்டபடியாக கிழிச்சிட்டாரு. இனிமேல் ஊட்டி விடாமல் இருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும்.
கண்டிப்பாக ஊட்டி விடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இதோட வேல்யூ எங்கெங்க தெரியும்? பிக் பாஸ் ஷோட வேல்யூ தெரிகிற மாதிரி இருந்தால் தான் இவங்கெல்லாம் இங்கேயா இருப்பாங்க? கிடையவே கிடையாது. இவங்களுக்கு தான் அந்த வேல்யூவே தெரியாது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.